முருகன் அல்லது கார்த்திகேயன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் புதல்வனாகவும் தமிழர்களின் பெரும் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து வெளிவந்த தெய்வீக பொறிகள் சரவண பொய்கையில் சேர்ந்து தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக தோன்றின. கார்த்திகை பெண்கள் அவற்றை வளர்த்தபின் பார்வதி தேவியின் அருளால் அவை ஒன்றிணைந்து ஆறுமுகனாக வெளிப்பட்டது. பின்னர் முருகன் தனது தெய்வீக வேளால் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார். ஞானப்பழம் பெறும் போட்டியில் கணபதியிடம் தோற்றதால் உலக இன்பங்களை துறந்து பழனி மலையில் தண்டாயுதபாணியாக ஆண்டி கோலத்தில் நிற்கின்றார். என்றும் இளமையுடன் காட்சி தரும் முருகன் தமிழ் கடவுளாகவும் குறிஞ்சி நிலத்தின் தலைவனாகவும் போற்றப்பட்டு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய அறுபடை வீடுகளில் அருள்பாலித்து கோடிக்கணக்கான பக்தர்களால் வழிபடப்படுகிறார்.